உதகையில் கழிவறை கட்டிட சுவர் இடிந்து விழுந்து 6 பெண்கள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுதீஷ் வழங்க கேட்கலாம். சுதீஷ், அந்த கட்டடத்தோட சுவர் இடிந்து விழுந்த விபத்துல குறிப்பா அந்த பகுதியில என்னென்ன மாதிரியான கட்டுமான விதிமுறைகள் இருக்கு, அவை எல்லாமே முறையா பின்பற்றப்பட்டுச்சா? பிரியதர்ஷினி, நாம் தற்போது விபத்து நடந்த அந்த காந்தி நகர் பகுதியில் தான் இருக்கிறோம். அந்த பகுதி காந்தி நகர் ஊர் மக்கள் அதிகமாக அந்த விபத்து நடந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். இந்த பகுதியே ஒரு சோகமான ஒரு சூழல் நிலவுகிறது. அந்த விபத்து நடந்த பகுதியை நோக்கி அவர்கள் உறவினர்கள், இறந்தவர்களுடைய உறவினர்கள் தொடர்ந்து அந்த அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 6 பெண்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகள், உறவினர்கள் நிர்கதியாக நிற்கிறார்கள். அந்த சோகத்தை நம்மால் இங்கு நேரடியாக பார்க்க முடிகிறது. அதற்கு முன்னதாக இந்த விபத்து எப்படி நடந்தது என்பதை பார்க்கலாம். இங்கு ஒரு புதிய வீடு ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. இந்த வீட்டிற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு சதுர அடி பரப்பளவு மட்டுமே மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்கக்கூடிய ஒரு இங்க விதிமுறை இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில். ஆனால் அதிக ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல் இந்த கட்டடம் கட்டப்பட்டு இருப்பது நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்நிலையில் இந்த கட்டிடத்திற்கு மேலாக ஒரு சாலை சென்று கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் செல்லக்கூடிய ஒரு சாலை சென்று கொண்டிருக்கிறது. இந்த சாலை பக்கவாட்டில் ஒரு கழிப்பறை செயல்பட்டு வருகிறது. இந்த ஊர் பொதுமக்கள் இந்த கழிப்பறையை தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த கழிப்பறையை ஒட்டிதான் இந்த வீடு புனரமைப்பின் போது இந்த சுற்றுச்சுவருக்காக இந்த மண் எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மண் எடுக்கப்படும் போது கழிவறை அருகே இருக்கக்கூடிய சாக்கடை கழிவு நீரும் கசிவு ஏற்பட்டிருந்திருக்கிறது. அந்த நீரின் அந்த அடிமானம் தாங்காமல் வலுவிழந்துதான் இந்த கழிப்பறை கட்டிடம் முழுவதுமாக சரிந்து விழுந்திருக்கிறது. இந்த கழிப்பறை கட்டடத்திற்கு கீழேதான் நேற்று காலை 11 மணி அளவில் தொழிலாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் பணியின் இடைவேளையின் போது தேநீர் அருந்திக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அங்கு அந்த கட்டிடம் நொடிப்பொழுதில் அந்த கழிப்பறை கட்டடம் அவர்கள் மேலே விழுந்திருக்கிறது. 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக முன்கூட்டியே கடந்த ஆண்டு 8வது மாதத்திலேயே இங்கு இந்த கட்டிடம் கட்டப்படும் போது கழிப்பறை வலுவின்றி இருக்கிறது, விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று தொடர்ச்சியாக அதிகாரிகளிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த ஊர் பொதுமக்கள் அதையும் அலட்சியத்தோடு இங்கு அதிகாரிகள் கையாண்டதாகவும் கூறப்படுகிறது. உரிமையாளரிடமும் தொடர்ந்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அலட்சியம், ஒரு விதிமுறை மீறல் என்பது அதிக அளவில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த காட்சியை பார்க்கும்போது நம்மால் ஒரு தகவலாக தெரிய வருகிறது. இது குறித்து இந்த ஊர் பொதுமக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் அவங்களுடைய ஆதங்கங்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். ஊர் தலைவர் முருகன் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சொல்லுங்க, இங்க இந்த கட்டடம் கட்டும் போது இது மாதிரியான ஆபத்து இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்களா? அதிகாரிகிட்ட ஏற்கனவே 8ஆம் மாசம் கொண்டு போய் அப்ளிகேஷன் கொடுத்தோம். கொடுத்ததுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இது காமிக்கலாங்க. இந்த அப்ளிகேஷன் தான் கொடுத்தோம். அப்புறம் இங்க நம்ம ஓனர்கிட்டையும் பேசணுங்க. ஓனர்கிட்ட பேசிட்டு இது டேமேஜா இருக்குது, நீங்க தடுப்பு சுவர் போட்டு கொடுக்க சொல்லி கேட்டோம். அவர் அது அலட்சியமா எடுத்துக்கிட்டாரு. இப்போ 6 உயிர் போயிருக்குங்க. அதுக்கு என்ன கவர்மெண்ட் பதில் சொல்லுதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க. நீங்க பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதிகாரிகள் நேர்ல வந்து பார்த்தாங்களா? அது பார்த்துட்டு போனாங்க. வந்து பார்த்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு நடவடிக்கை ஒன்றும் எடுக்கல. 10 மாசம் ஆயிடுச்சுங்க அதிகாரிங்க வந்து பார்த்துட்டு போய். அதுக்கப்புறம் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. பிரியதர்ஷினி, இறந்தவர்களுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் பேசலாம். இப்ப அவங்க எத்தனை நாளா இங்க வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க? இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நேற்று நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன், போன் வந்துச்சு சார். அதுக்கப்புறமேட்டு தான் நான் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தேன். அங்க போய் பார்த்த பிறகு தான் இந்த மாதிரி இன்னும் தெரிஞ்சிச்சு எனக்கு. அதுக்கு முன்னால எனக்கு தெரியாது. 2-3 நாளா தான் வேலைக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இங்க வேலைக்கு வரல. அவங்க தோட்டத்து வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. 2-3 நாளா தான் இங்க போயிட்டு இருந்தாங்க. நேற்று இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி போன் வந்துச்சு. அப்ப பார்த்தா எனக்கு தெரியும். வேற எனக்கு எதுவும் தெரியாது சார்.
இறந்தவர் சங்கீதாவுடைய கணவர் சசி இருக்கிறார், அவருடன் பேசலாம். சொல்லுங்க, இப்போ அவங்க எத்தனை நாள் இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? இது இங்க ஒரு விஷயம், இங்க வந்து இந்த டாய்லெட் வந்து விழுகும் அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருந்திருக்கு, அது தெரிஞ்சிருக்கா, முன்கூட்டியே தெரிஞ்சதா? அதை பத்தி ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? ஊர் தலைவர் எல்லாம் அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியும் அவங்க அதை பத்தி நடவடிக்கை எடுக்காம அசால்ட்டா விட்டுட்டாங்க. நேற்று அவங்க யதார்த்தமா வேலை செய்யும்போது டீ சாப்பிட்ற நேரம் தான், அது சரிஞ்சு ஒரு செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சிச்சு. அது எதிர்பாராதமா அப்படியே ஒரு செகண்ட் தான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா இது ஊர் தலைவர் ஏற்கனவே 2-3 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க யாருமே அது எடுக்கல. அசால்ட்டா விட்டதுனால உயிர் எல்லாமே பலியாயிருச்சு. இது எத்தனை நாளா நீங்க அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இது எத்தனை நாளா இப்ப மூடி வச்சிருக்கீங்க? இந்த விபத்து இது மாதிரி ஆபத்து இருக்குன்னு சொல்லி எத்தனை நாளா மூடி வச்சிருக்கீங்க? இவங்க ஜேசிபி எந்திரம் நேத்து ஈவினிங் ஒரு 8:30 மணிக்கு கலெக்டர் பேட்டி கொடுத்துருந்தாங்க. இது ஜேசிபி எந்திரத்துல வேலை செய்யலன்னு. ஜேசிபி எந்திரத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருந்து 1 மாசமா ஓடிட்டு இருந்துச்சுங்க. கலெக்டர் இந்த மாதிரி பேட்டி நைட்டு 8:30 மணிக்கு பேட்டி கொடுக்கறாங்க. பாத்ரூம் இப்ப ரீசனா ஒரு 8-10 மாசம் ஆயிருக்குமா. பெட்டிஷன் கொடுத்த பிறகு யூஸ் பண்ணலைங்க, ஏன்னா டேமேஜ் ஆயிருந்துச்சுங்களா, அதனால அடைச்சு வச்சிருந்தோம். பயந்துட்டு அது கண்டினியூ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னாச்சுன்னா, இது கீழே ஜேசிபி விட்டு நோண்டிட்டே இருக்காங்க. அப்ப நாம யாராவது அதுல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இடிஞ்சிருமோன்ற பயம் ஒண்ணு. அது இல்லாம அதனுடைய பைப்பு கொஞ்சம் ஓட்டையாகி கீழே கசிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த ஓனர்கிட்ட பேசும்போது அவர் என்ன இது காரணம் காமிச்சாரு, கீழே அந்த டாய்லெட்டோடைய தண்ணி வந்துட்டு இருக்கு, நாங்க எப்படி வேலை செய்யறது அப்படியெல்லாம் சொல்லும் போது நாங்க ஊருக்காரெல்லாம் சேர்ந்து என்னன்னா, அதுக்கு நாங்க ஒரு கேரண்டி கொடுத்து அதை அடைச்சு கொடுத்துறோம். நீங்க கட்டி கொடுக்குற வரைக்கும், ரிவீட்மெண்ட் கட்டுற வரைக்கும் நாங்க அதை அடைச்சிடறோம், நாங்க யூஸ் பண்றது இல்ல, ஆனா உடனடியா கட்டுங்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து தான் நாங்க அடைச்சோங்க. அதுக்கு முன்னாள் வரைக்கும் பிரியதர்ஷினி, அதாவது இந்த மண்ணை எடுப்பதற்கு முன்பாக ஒரு பேஸ்மெண்ட், வலுவான ஒரு பேஸ்மெண்ட் போட்ட பிறகு இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த ஊர் பொதுமக்கள் பல மாதங்களாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த குடியிருப்பு கட்டப்படும் போதே இங்கு மண் எடுக்கப்பட்டிருந்திருக்கிறது. இந்த கழிப்பறை பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வந்த கழிப்பறை. இந்த குடியிருப்பு கட்டப்பட்ட போது இங்கு ஒரு ஆபத்து இருக்கிறது என்ற ஒரு அறிகுறி தெரிந்த பிறகுதான் அவர்கள் இதை அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள், பயன்படுத்தாமல் இருந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மண் எடுக்கப்படும் போது ஆபத்து இருக்கிறது என்ற ஒரு விவரம் தெரிந்த பிறகு நகராட்சித்துறை அதிகாரிகளிடமும் இது தொடர்பாக அவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். அதிகாரிகள் அதற்கு பிறகாவது இதை நிறுத்தி இருந்தால் தற்போது இந்த 6 உயிர் போயிருக்காது என்ற ஒரு ஆதங்கம் அவர்களிடையே அதிகமாக இருக்கிறது. விதிகள் மீறப்பட்டிருக்கு, அதிகாரிகளோட அலட்சியம், அது மட்டும் இல்லாம முன்னாடியே புகார் சொல்லியும் கூட நடவடிக்கை எடுக்கப்படல அப்படிங்கிற பல காரணங்கள் இருக்கு. அதனாலதான் இந்த சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. இது போன்ற சம்பவம் இனிவரும் காலங்கள்ல நடக்காம இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதீஷ்.